எது செய்யும் போது நமக்கு அது பன்மடங்காக வளர்கிறதோ, எதன் பொருட்டு நாம் அலாதிக ஆனந்தம் அடைவோமோ அதை அந்த நாளில் செய்யும் போது இது அப்படியே நிலைத்து நிற்கும், பூரணத்துவமாய் நிலைத்து நிற்கும்ன்றதுக்காண்டி தான் தங்கத்தை அந்த நாளில் வாங்குங்கன்னு சொன்னாங்களே தவிர, தங்கம் வாங்க முடிஞ்சா கண்டிப்பா வாங்குங்க. 100க்கு 150 விழுக்காடு நீங்கள் அன்று தங்கம் வாங்கினீர்கள், தங்கம் பெருகும். அன்னைக்கு தங்கம் மட்டும் இல்லை, நீங்க எது வாங்கினாலும் பெருகும். அன்னைக்கு திட்டு வாங்கினாலும் கண்டிப்பா திட்டு பெருகும். அதனால யாருக்கும் திட்டும் கொடுக்காதீங்க, திட்டும் வாங்காதீங்க. சரியா? இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு முடியும்னா தங்கம் வாங்குங்க, முடியலன்னா தங்கம் தான் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் மனதிற்கு எது கொடுத்தால் சந்தோஷப்படுமோ அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆனா கண்டிப்பா என்னுடைய ரிக்வஸ்ட் வெள்ளி வாங்குங்க. ஏன்னா இந்த தடவை சுக்கிரன் தான் வெள்ளிக்கு அதிபதி தெரியுமா? அவருடைய வீட்டில் தான் இந்த தடவை குரு உட்காந்துருக்கிறார். அதுவும் காலபுருஷனுடைய 2ஆம் வீடு. அந்த குருவோட வீட்டில் தான் சுக்கிரன் இந்த தடவை உட்காந்துருக்கிறார். பயங்கரமான ராஜ பரிவர்த்தனை வேற. அப்ப இந்த நேரத்தில் நீங்கள் வெள்ளியை எவ்வளவு வாங்கி அதன் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தனப்பிராப்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி.